தளபதி விஜய் அவர்கள் நேற்று காஞ்சிபுரத்தில் பேசினதை எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அவரோட கருத்துக்கள் முழுக்க முழுக்க திமுக விமர்சனம் பண்ணுற மாதிரியும் திமுகவுக்கு எதிராகவும் இருந்துச்சு. அதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ டீட்டெயிலாக போட்டிருக்கோம். அதை நீங்கள் பார்க்கலன்னா அதுக்கான லிங்க்கை ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், போய் பாருங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி அவர் பேசும்போது அவருடைய பேச்சுக்கள் எல்லாமே முழுக்க முழுக்க திமுகவுக்கு எதிராகவும் திமுகவை விமர்சனம் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கு திமுக சைட்லேருந்து எந்த விதமான எதிர்ப்பும் வரல. அமைச்சர் ரகுபதி, இளங்கோவன் இவங்கெல்லாம் பேசினாங்க. அதை தாண்டி மிகப்பெரிய அளவுக்கு விஜய் ஸ்பீச்சுக்கு எதிர்ப்புகள் வரல. ஏன்னா பவளவிழா பாப்பாவுக்கு தெரியும் விஜய் அவர்கள் பேசுகிறார் அப்படின்னா அதுக்கு நம்ம திரும்ப எதிர்கருத்துக்கள் சொன்னோம்னா அது நமக்கு தான் எதிராக மாறும், அது விஜய்க்கு ஆதரவாக மாறும். அப்படிங்கிறது 75 வருஷமாக கட்சி வச்சு நடத்துகிற பவளவிழா பாப்பாவுக்கு தெரியாதா? தெரியும். அதனால தான் திமுக அமைதியாக இருக்காங்க. ஆனால் சம்பந்தமே இல்லாமல் ஒரு படம் ஒன்று பார்த்துருப்பீங்க. அதாவது சந்தானம் விமலை காரில் சேஸ் பண்ணுற மாதிரியும் அதில் மனோபாலா குறுக்க வந்துக்கிட்டு அவர் தான் பெரிய வில்லன் மாதிரியும் அவரை தான் இவங்கெல்லாம் சேஸ் பண்ணுறாங்கன்னு நினச்சிக்கிட்டு குறுக்க ஓடி வருவார். அப்படிதான் விஜய் அவர்கள் திமுகவை விமர்சனம் பண்ணிட்டு திமுகவை எப்படியாச்சும் ஒழிக்கணும், திமுகவை தோற்கடிக்கணும் அப்படின்னு திமுக பின்னாடி விஜய் அவர்கள் போய்கிட்டு இருக்காரு. ஆனால் சம்மந்தமே இல்லாமல் நாம் தமிழர் கட்சி நண்பர்கள் உள்ளே வந்துக்கிட்டு நாங்கள் தான் உங்களுக்கு எதிரி, நாங்கள் தான் போட்டி அப்படின்னு காஞ்சிபுரத்தில் விஜய் அவர்கள் பேசினதுக்கு விஜய் அவர்களை சம்மந்தமே இல்லாமல் நாம் தமிழர் கட்சியினர் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் ஏன்னு தெரியல. நானும் ரவுடி தான், என்னையும் ஆட்டத்தில் சேர்த்துக்கோங்க அப்படின்னு விஜய் பின்னாடியே நாம் தமிழர் கட்சியினர் ஓடி வந்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு புரியலை, இது பந்தயம் அடிக்கிற போட்டி. இந்த போட்டியில் நீ பந்தயம் அடிக்கிறியா, நான் பந்தயம் அடிக்கிறியா அப்படிங்கிற மாதிரியான போட்டி. இது பயிற்சி எடுக்கிறதுக்கான போட்டி இல்லை அப்படின்னு நாம் தமிழர் கட்சியினர்களுக்கு தெரியலை. இனும்பவனம் கார்த்தி அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருந்தார். அதாவது இந்த காஞ்சிபுரத்தில் விஜய் அவர்கள் பேசுனதுக்கு பிறகு ஒரு ட்வீட் போட்டிருந்தார். 26 நிமிஷம் பேசியிருக்கீங்க, ஆனால் இதில் பாஜக பற்றி பேசவே இல்லை, பயப்படுறியா குமார் அப்படின்னு ஒரு ட்வீட் ஒன்று இனும்பவனம் கார்த்தி போட்டிருந்தார். எப்பாடே உங்களுக்கு நாங்கள் என்ன சொல்கிறதுனே தெரில. உங்கள் கமெண்ட்லாம், அதாவது நீங்கள் போகிற ட்வீட்லாம் பார்த்தா எங்களுக்கு சிரிப்பு தான் வருது. ஏன்டா பைத்தியக்காரங்க மாதிரி ட்வீட் போட்டுட்ருக்கீங்க, உங்களுக்கு புரியலை எங்களுக்கு. அதாவது இப்போ நடக்க போகிறது தமிழக தேர்தல். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 5 மாதம் தான் இருக்குது. இந்த தமிழக சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது என் வீட்டு பிரச்சனை. முதல்ல என் வீட்டில் ஒருத்தர் இருக்கான், அவன் என் குடும்பத்தை ஒழுங்காக பார்க்கல, என் குடும்பத்துக்கு எதுவுமே பண்ணலை, என் குடும்பத்தை ஏமாற்றிக்கிட்டு இருக்கான், என் குடும்பத்தை நம்ப வச்சு என் குடும்பத்துக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ என் குடும்பத்தில் இருக்கணும் முதல்ல அடித்து நான் விரட்டணும், அவனை முதல்ல திருத்தணும், இல்லை அவனை துரத்திட்டு அந்த பொறுப்பை என் குடும்ப பொறுப்பை நான் எடுத்துக்கணும், என் மக்களுக்கு நான் நல்லது பண்ணணும். அப்படிங்கிறது தான் இப்போ நடக்கக்கூடிய தமிழக சட்டமன்ற தேர்தல். அதை விட்டு அவனை அடிக்கிறது அப்படின்னு அவனை மட்டும் ஏன் அடிக்கிற? ஊரில் பிரச்சனை இருக்குல்ல, ஊர் பிரச்சனை போய் பாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. முதல்ல என் வீட்டு பிரச்சனையை சரி பண்ணிக்கிறேன், அதுதான் இதுக்கான நோக்கம். இன்னும் 5 மாதத்தில் சட்டமன்ற தேர்தல் இருக்குன்னா இந்த மக்களுக்கு முதல்ல விடிவுகளை வரணும் அப்படின்னா திமுக தான் அடிக்கணும். திமுக தான் ஆளுங்கட்சி, பிஜேபி எங்களோட கொள்கை எதிரி, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அதை விட்டு சும்மா நீங்கள் பிஜேபியை பற்றி பேசலை, பயப்படுறியா குமார் உங்கள் அண்ணனும் தான் பிஜேபிக்கு ஆதரவாக பேசுகிறாரு. கோவை மதுரை மெட்ரோ திட்டத்தை மத்திய அரசு எதிர்த்துருக்கு அப்படின்னு கேள்வி கேட்டால் எதிர்த்துட்டு போட்டோம், அது எங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் பாஜகவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருக்கீங்களா? நீங்களும் மெட்ரோ திட்டம் வேணாங்கிறீங்களே, அப்போ உங்களுக்கு பாஜகவோட எதிர்ப்பை நீங்கள் ஆதரிக்கிறீங்களா அப்படின்னு நாங்களும் கேட்போம்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பர்ஸ்பெக்டிவ் மாறிக்கிட்டே இருக்கும், அது உங்களுக்கும் தெரியும். ஆனால் இருந்தாலும் ஏதாச்சும் ஒன்று பேசணும். விஜயை பற்றி பேசினா தான் நம்ம லைன் லைட்டில் இருக்க முடியும், நம்ம ட்ரெண்டிங்கில் இருக்க முடியும். நம்மளை பற்றி எவனாச்சும் ஒருத்தர் பேசுவான், எவனாச்சும் திட்டுவான், அப்போ தான் நம்மளை ஞாபகம் வச்சுக்கிட்டே இருப்பாங்கன்றதுக்காக தான் இந்த நாம் தமிழர் கட்சியினர் தொடர்ந்து பண்ணுறாங்க. நாங்கள் திரும்பவும் சொல்கிறோம், நாங்கள் வந்தது பயிற்சி எடுக்க இல்லை, பந்தயம் அடிக்க. உங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை. நீங்கள் 15 வருஷமாக பயிற்சி எடுத்துகிட்டே இருக்கீங்க, 2026லையும் பயிற்சி எடுப்பீங்க. ஒருவேளை 2026க்கு அப்புறம் பயிற்சி எடுக்காமல் இருக்கலாம், ஏன்னா உங்கள் கட்சியை தூக்கி ஓரத்தில் போட்டுருவாங்க. அப்படி இல்லைன்னா திரும்ப இருக்க எல்லா கோட்டையும் அழி அப்படின்ட்டு திரும்ப ஆரம்பத்துக்கு போயிருவீங்க. 1% ஓட்டு, 2% ஓட்டு அப்படின்னு திரும்ப நீங்கள் ஆரம்பத்துலேருந்து பயிற்சி எடுத்துக்கிட்டே வரலாம். நாங்கள் பயிற்சி எடுக்க வரல, பந்தயம் அடிக்கிறதுக்காக வந்திருக்கோம். எங்கள் நோக்கம் பந்தயம் அடிக்கிறது மட்டும்தான். இவர் ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் சாட்டை துரைமுருகன், அவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அதாவது விஜய் அவர்கள் பேசும்போது வளர்றாரு, சரியாக பேசலாம் அப்படின்னா விஜய்க்கு பேசவே தெரிலங்க அப்படிங்கிறது. இல்லை ஒரு பேப்பரை பார்த்து படித்தார் அப்படின்னா யாரோ எழுதி கொடுத்துருக்காங்க, அதை அப்படியே படிச்சுக்கிட்டே போகிறாருங்க அப்படிங்கிறது. அப்படியும் பேப்பரும் இல்லாமல் ரொம்ப தெளிவாக நியாயமாக எப்படி சொல்கிறது புள்ளி விவரத்தோட விஜய் மாசாக பேசி முடிச்சிட்டாரு அப்படின்னா அவர் சினிமா படத்தில் வர மாதிரி சினிமா டைலாக்லாம் பேசிக்கிட்டு இருக்காருங்க அப்படிங்கிறது. வேறு என்ன தாங்க சொல்லுவீங்க? நான் கேட்குற சாட்டை துரைமுருகனுக்கு எப்படி பேசணும்?
ஒருத்தன் எப்படி பேசினாலும் உங்களுக்கு தப்பாக தெரியுதா? எப்படி தெரியும்? அது எப்படி பேசுனீங்க சொல்லியாவது கொடுங்க. பதஷ்டப்படாதீங்க, பதறாதீங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, மாமியார் மருமக கைப்பட்டாலும் குத்தம், கால் பட்டாலும் குத்தம்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது யாருக்கு பொருந்தும்னா நாம் தமிழர் கட்சிக்காரனுக்கு பொருந்தும், பக்காவாக பொருந்தும். விஜய் எது பண்ணாலும் குத்தம். அவருக்கு ஏன் உட்காந்துருக்காரு தப்பு, உட்காந்துருக்காரு பாருங்க அப்படின்னு நிற்கிறார். ஏன் நிற்கிறாரு? நிற்கக்கூடாது. பனையூர் வீட்டுக்குள்ளே இருக்காரு. ஏன் வீட்டுக்குள்ளே இருக்காரு? என்னங்க போங்க, வெளியே வரைய மாட்டேங்கிறாங்க. ஐயோ வெளியே வந்துட்டாருங்க, இவரெல்லாம் எங்க வெளியே வராரு அப்படின்னு. இவங்களுக்கு விஜய் எது பண்ணாலும் குத்தம் கண்டுக்கு பிடிக்க மட்டும்தான் தெரியும். ஆனால் இவங்களை தான் அப்படி. ஆனால் அண்ணன் சீமான் அப்படி கிடையாது. அவர் எப்படியுமே தம்பிகளை தான் முட்டாளாக வச்சிருப்பாரு. அண்ணன் முட்டாளாக இருக்க மாட்டாரு. ஏன்னா தம்பிங்க வந்து நம்மளை கேள்வி கேட்காம இருக்கணும். நம்ம வாங்குற திரள் நிதியில் பிரித்து கொடுத்தோம்னா வாங்கி அப்படி தூக்கி போட்டோம்னா சத்தம் போடாமல் இருக்கணும். அந்த மாதிரி முட்டா பசங்களை மட்டும்தான் அண்ணன் கூட வச்சுக்குவார். தெளிவான ஆள், கேள்வி கேட்குற ஆளாக இருந்தால் கட்சி விட்டு நீக்கிடுவார். அதில் அண்ணன் ரொம்ப தெளிவான ஆள். ஆனால் அண்ணனையுமே கோவப்பட வச்சுட்டாங்க. பெங்களூரில் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஒரு ரிப்போர்ட்டரை, நீ எனக்கு ஆளுமைரா, ஒரு கேமரா வச்சு தான் நீ பெரிய ஆளா போடா அப்படின்ற அளவுக்குலாம் ரிப்போர்ட்டரை கொஞ்சம் கடுமையாக நடந்துக்கிட்டாரு. அது அண்ணன் சொன்ன கருத்துக்கு நான் உடன்படுறேன். மெட்ரோ சம்பந்தமான கருத்துக்கு உடன்படுறேன். இன்னைக்கு அந்த வளர்ச்சி தேவையில்லை கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் அப்படின்ற கருத்துக்கு நாங்கள் ஒத்து போகிறோம். அதுக்காக அண்ணன் வந்து பிஜேபி இந்த தற்கொலைங்க பேசுகிற மாதிரி, ஐயோ தற்கொன்ற வார்த்தையோட பயன்படுத்தக்கூடாது, தலைவரே சொல்லியிருக்காரு வேற. இந்த முட்டாள்தனமான ஒரு வார்த்தையில் இருக்கிறாங்க பார்த்தீங்க. இப்போ எது பேசினாலும் இவர் பிஜேபி பற்றி பேச மாட்டார். அப்போ விஜய் வந்து பிஜேபிக்கு ஆதரவாக செயல்படுறாரு. அப்படி எங்களால் பேச தெரியாது. இப்போ சீமான் அவர்கள் சொன்னது கருத்து நான் ஒத்து போகிறோம். அதுக்கு அவர் பிஜேபி ஆதரிக்காருன்னு கிடையாது. இன்னைக்கு கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் பார்க்கும்போது இன்னைக்கு மெட்ரோ திட்டம் தேவை, 10,000 கோடி செலவு பண்ணி அப்படின்னா தேவை கிடையாது. அந்த கருத்தோட ஒத்து போகிறோம். இருந்தாலும் சீமான் அண்ணன் ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட கொஞ்சம் மரியாதை நடந்துக்கணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட வேண்டுகோள். நம்ம ஒரு இயக்கத்துக்கு ஒரு கட்சிக்கு தலைவராக வந்துட்டோம், மக்களோட பிரதிநிதியாக முன்னிறுத்துறோம். ரிப்போர்ட்டர்ஸ் அப்படி தான். அவங்கள பற்றி புதுசாக சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. காலைல என்ன சாப்பிட்டப்பா? தோசையும் கார சட்னி சாப்பிட்டேன். கார சட்னி சாப்பிட்டியா? அப்படி பிஜேபி ஆதரிக்கியா அப்படின்னு கேட்பாங்க, காவி கலர்னு. அந்த மாதிரி இடக்கு முடக்கா கேள்வி கேட்கக்கூடியவங்க தான் ரிப்போர்ட்டர்ஸ், நமக்கு எல்லாம் தெரியும். ஆனால் நம்ம ஒரு கட்சியோட தலைவராக இருக்கோம், மக்களோட பிரதியாக இருக்கோம் அப்படின்னும் போது முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக கையாளணும். அந்த கருத்துக்களை தவிர்த்தணும், அவங்க கேள்விகளை கண்டுக்காமல் போயிடணும். அப்படி போயிடணும். அப்படி இல்லை எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் மரியாதையாக பேசணும். இந்த மயிருங்கெலாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. நீ என்ன பெரிய ஆளுமைரா, ரிப்போர்ட்டர்டா அப்படி பேசுவியாரா அப்படின்னு அண்ணன் சீமானை பற்றி ஆச்சு கேட்டாலும் அது அண்ணனுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அது எங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும். அண்ணன் மேலே ஒரு மரியாதை இருக்குது. அதனால் கொஞ்சம் நிதானமாக ரிப்போர்ட்டர்ஸை கையை ஆளணும் அப்படிங்கிறத என்னோட சைடில் தனிப்பட்ட முறையில் சொல்லிக்கிறேன். இது வரைக்கும் வீடியோ நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திப்போம்.